ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீக்கில் டே 10 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீக் நம்ம பார்த்துருக்கிறது மண்டேலா டிசைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு 10 கிளாஸை ஃப்ரீயாக கொண்டு போயிட்டோன்ற ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுவரை 8 ரெகுலராக ஒரு 8 ஸ்டூடெண்ட் எனக்கு மெஹந்தி கிளாஸ்க்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கம்மியான பீரியடில் ஒரு 8 ஸ்டூடெண்ட்டை சம்பாதிச்சுக்கிறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம இதில் மண்டேலா டிசைன் போட்டிருக்கோம். மண்டேலா டிசைன் இல்லாமல் ஒரு பிரைடோட ஹேண்ட்ஸ் ஃபில் ஆகாது. நம்ம நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் பிரைடை மைண்டில் வச்சே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இதை பழகுறீங்க அப்படின்னா எப்போயாவது ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்லையாச்சும் ஒரு பிரைடோட ஹேண்டை நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் பிரைடை மைண்டில் வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, பிரைடுக்கு போடுற அளவுக்கு நான் கற்றுக்கிட்டேனா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, போக போக உங்களாலேயே உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வர்ற அளவுக்கு என்னால் கொண்டு போக முடியும்னு என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களாலேயும் போட முடியும்னு நீங்களும் நம்புங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் பிரைடுக்கு போட ஆரம்பித்தா மட்டும்தான் இதில் உங்களுக்கு இன்கம் வரும். ஓகேவா? ஏதோ ஒரு விஷயம் இப்போ சடங்குக்கு போடுறேன், இல்லை நான் மாசமாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கு போடுறேன் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு எப்படியும் அமௌண்ட் வாங்கியே ஆகணும். நீங்கள் வேலை சும்மா ஒன்றும் பார்க்கக்கூடாதுன்றது என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பே வாங்க ஆரம்பித்தா மட்டும்தான் இது உங்களால் ஒரு பிஸ்னஸாக கொண்டு போக முடியுன்றது என்னோடய கருத்து. ஓகேவா? நான் சொந்தக்காரங்களுக்கு போடுறேன், வாங்க முடியாது அப்படிலாம் சொல்லாதீங்க. இது நான் பார்க்குற வேலை, எனக்கு நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்குங்க. மினிமலான ரேஞ்சு கூட, இப்போ ரொம்ப சொந்தக்காரங்களுக்கு போகிறேன் அப்படின்னா மினிமலான ஒரு ரேஞ்ச் அமௌண்ட் வச்சு நீங்கள் வாங்கிட்டு போட்டால் தான் உங்களுக்கு அது ஃபில்ஃபில்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் போடுறதுக்கும் அது உந்துதலாக இருக்கும். ஓகேங்களா? இதில் நான் ரொம்ப சிம்பிளாக சர்க்கிள் பண்ணி ஹம்ப் டிசைன் மட்டுமே பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஹம்ப் அண்டு சர்க்கிள் டிசைன் மட்டுமே பண்ணியிருக்கேன். மண்டேலா பொறுத்தவரைய நீங்கள் சதுரம், இந்த மாதிரி சர்க்கிள், இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஏன்னா இதில் எப்படி பார்த்தீங்கன்னா மண்டேலா வித் கட் ஒர்க் டிசைன், நெகட்டிவ் ஷேட் ஃபில்லிங் டிசைன்னு இது பண்ணியும் போடுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு மண்டேலானா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. இது மண்டேலா டிசைன். ஓகேவா? இது பிரைடோட சென்டர் ஹேண்ட்ஸ் டிசைனில் வரும். ஓகேவா? அப்போ இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறையா போட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஓன் க்ரியேட்டிவ் தாட்டில் நீங்கள் போடுறதா இருந்தாலும் ஓகே. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நீங்கள் சொந்தமாக போடுறீங்க அப்படின்னா அது இன்னும் அழகாக ஃபினிஷிங் கொடுக்குன்றது என்னோடய நம்பிக்கை. ஓகேவா? ஒரு டிசைனை காப்பி பண்ணி போடுறதுக்கு பதிலாக நம்ம சொந்தமாக ஒரு விஷயத்தை யோசித்து போட்டோன்னா அதோடய ஃபினிஷிங்கே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சொந்தமாக போட்டு பாருங்கள். அதை போட்டுட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சாரி, எனக்கு கொஞ்சம் காஃப் இருக்குது, ஃபீவர் இருக்குது, கோல்டாக இருக்குது, கை ஷிவர் ஆகுது. இது எனக்கே ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீலிங் கொடுக்கல. இந்த வீக் ட்ரை பண்ணியிருக்கேன், பாருங்கள். அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்ல நினச்சேன்னா, ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ஒரு பிரைடுக்கு இப்போ நான் முதல் தடவை போடுறதா இருந்தால் எவ்வளோ சார்ஜ் பண்ணணும், அவங்ககிட்ட நான் எப்படி பேசணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அதை ஒரு சோஷியல் மீடியாவில் என்னால் சொல்ல முடியாது. ஸோ வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வாங்க, நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் இதே மாதிரியே நிறையா பேருக்கு டவுட் இருக்கும் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி. எப்படி கஸ்டமரை டீல் பண்ணுறது, எப்படி கஸ்டமர்கிட்ட பேசுகிறது, பிரைடை எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்கள் அப்படி ஒரு வேலை உங்களுக்கும் அது தேவையாக இருந்துச்சுன்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிவிட்டு கேளுங்க. அதுக்கான ரிப்ளை பதில் எப்படி கொடுக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? 10 ரூபா கோனு வாங்கி எடுத்து வச்சுட்டு போயிடலாம், எதுக்கு நம்ம ஒரு
பியூட்டிஷியன் வந்து ஹையர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா எதுக்கு இந்த மாதிரி மெஹந்தி ஆர்டிஸ்ட்டை ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள கூட உங்கள் பேச்சு திறமைகளால் நீங்கள் மாற்ற முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஐடியாஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க, என் கூட பேசுங்க. நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன தெரியணுமோ அதை கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? எல்லாராலையும் எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக பேச முடியுமான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருந்தால் மட்டுமே நம்ம வந்து அதை பற்றி நீட்டாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுன்றது என்னோடய தாட். ஓரளவுக்கு எனக்கு இதை பற்றி தெரியும். ஸோ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? தயங்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அது எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இதுவரை ஒரு 8 ஸ்டூடெண்ட் வந்து நம்மக்கிட்ட படிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ குறுகிய ஒரு காலத்தில் வந்து ஒரு 8 பேரோட நம்பிக்கையை நான் வந்து சம்பாதிச்சுக்கிறேன். இதுதான் வந்து என்னோடய சம்பாத்தியம். நான் வந்து கிளாஸ்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். ஆனால் யாரோட நம்பிக்கையும் என்னால் ஃப்ரீயாக வாங்க முடியாதுன்றது வந்து இதை வச்சு நான் கற்றுட்ருந்துருக்கேன். ஏன்னா ஒரு 8 பேரோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் தெரியுங்களா? அதை நான் பண்ணியிருக்கேன். ஐ ப்ரௌட் மை செல்ஃப். ஓகேங்களா? இதே மாதிரி போட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்களோட ஓன் க்ரியேட்டிவ் தாட் படி போட்டு எனக்கு அனுப்புங்க. எவ்வளோ அழகாக வருதுன்னு நான் பார்க்குறேன். ஓகேங்களா? என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்றது வந்து எனக்கே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. என்னை விட அழகாக நீட்டாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் ஃப்ரீயாக கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. நம்ம இதில் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கொண்டு போய் சொல்லி கொடுக்கணும், இதை வந்து தெரியப்படுத்தணும்னு நினச்சி இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நான் தப்பு பண்ணுறனாலும் நீங்களே எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லலாம் வாட்ஸ்அப்பில். ஓகேவா? நான் எதுவும் யோசிக்க மாட்டேன். ஒருவேளை அதில் என் தப்பு இருந்ததுன்னா நான் திருத்திக்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 3 டிசைன் போட்டு காமிச்சிருக்கேன். மண்டேலா டிசைன். இது இல்லாமல் உங்களோட ஓன் ஃப்ரீ ஹேண்ட்ஸ் டிசைனாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு போட்டு அனுப்புங்க. நம்ம பேசலாம். பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி பேசலாம். வாட்ஸ்அப் வாங்க. சோஷியல் மீடியாவில் அதை பற்றி பேசுகிறது சரியாக வராது. ஸோ வாட்ஸ்அப்பில் வாங்க. இது முற்றிலும் பெண்களுக்காக மட்டும். ஓகேவா? பெண்களுக்காக மட்டும்தான் டிசைன் வந்து இயங்கிட்டுருக்கு. ஸோ வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுற எல்லோரும் ஏதாச்சும் உங்கள் காலேஜ் ஐடி ப்ரூஃபாக இருந்தால் கூட எனக்கு ஓகே தான். ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் நமக்கு இருக்கணும். ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.